இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியில சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நமக்கு பாராட்டுகிற அந்த மேலான கிருபைகளுக்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்துமஸ் காலங்களை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்தின் இரட்சகராய் இந்த உலகத்தில் வந்து பிறந்து நம்மோடு கூட வாழ்ந்ததை நாம் கிறிஸ்துமஸ் என்று சொல்லி நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்துல ஆண்டவர் தான் மிக மிக முக்கியம். ஆண்டவர் இந்த உலகத்துல நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து போகும்படியாக தான் அவர் இந்த உலகத்தில் மனித ரூபமாய் வந்து பிறந்தார். கடவுள் ஏன் மனிதனாக வந்து பிறக்க வேண்டும்? ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும் அல்லவா? அந்த காரணம் தான் நாம் எப்படி வாழ வேண்டும் என்கிறதான வாழ்க்கையே அவர் வாழ்ந்து கொண்டு சென்றிருக்கிறார். அந்த பிரகாரமாக இன்றைக்கு எப்படிப்பட்டதான முன்மாதிரியான வாழ்க்கை கர்த்தர் வாழ்ந்தார் என்று சொன்னால், ஆண்டவர் அன்புக்கு மாதிரியாய் அவர் வாழ்ந்ததை நாம் பார்க்கிறோம். ஜீசஸ் மாடல்டு லவ். ஆண்டவர் உண்மையாகவே நமக்கு அன்புக்கு ஒரு முன்மாதிரியாக அவர் வாழ்ந்ததை நாம் பார்க்கிறோம். யோவான் 13வது அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்கிறோம், நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். அப்ப ஆண்டவர் எப்படிப்பட்டதான மாதிரியை காண்பிக்கிறாரா? அவர் அன்புக்கு அடையாளமாக இந்த உலகத்திலே வாழ்ந்ததை நாம் வேத வசனத்தின் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. அவருடைய வார்த்தைகள் மாத்திரமல்ல, அவர் வாழ்க்கை முழுவதுமாக அன்பால் நிறைந்திருந்ததை நாம் பார்க்க முடியும். ஆண்டவரை தேடி அநேகம் பேர் வந்தார்கள். தரித்திரர்கள் கூட வந்தார்கள், ஒன்றும் இல்லாதவர்கள் வந்தார்கள், வியாதியஸ்தர்கள் வந்தார்கள், குஷ்டரோகிகள் வந்தார்கள், குருடர்கள் வந்தார்கள், செவிடர்கள் வந்தார்கள், ஆதரவற்றவர்கள், எல்லாராலும் கைவிடப்பட்டவர்கள் வந்தார்கள். ஆனால் வந்த யாரையும் ஆண்டவர் புறம்பே தள்ளியதாக வேத வசனம் சொல்லவே இல்லை. அவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் சொஸ்தமாக்கினார். நம்மை தேடி வந்த எல்லாருக்கும் கர்த்தர் அதிகமான கிருபையையும் இரக்கத்தையும் காண்பித்தார். அதிலும் விசேஷமாக அவர்கள் மேல் ஒரு அன்பை கர்த்தர் வைத்ததான் மாத்திரமே தன்னை வெறுத்தவர்களையும் கூட ஆண்டவர் அன்பு காண்பித்ததை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய அன்பு அவருடைய பிறப்பு துவங்கி அவருடைய இறப்பு வரைக்கும் இந்த உலகத்தை ஆண்டவர் நேசித்தது அவ்வளவு பெரியதா இருந்தது என்று சொல்லி வேதத்துல வேத வசனங்கள் நமக்கு ஆதாரமாய் காட்டுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது இப்படியாக எழுதுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 5வது வசனத்துல, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. தேவனுடைய அன்பை நமக்கும் கர்த்தர் ஊற்றியிருக்கிறார். அதே அன்பை தான் நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவர் ஊற்றியிருந்ததை நாம் பார்க்கிறோம். அந்த அன்பின் ஆழம், அகலம், உயரம் எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், தன்னுடைய ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் விசேஷமான அன்பு ஒன்றுமே இல்லை என்று சொல்லி வேத வசனம் நமக்கு காண்பிக்கிறது. 1 யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினால் அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம், நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியா இருக்கிறோம். அன்பு இன்னது என்பதை தன்னுடைய ஜீவனையே கொடுத்து அவர் காண்பித்ததை நாம் பார்க்கிறோம். அவர் வாழ்ந்த காலம் முதல் அவருடைய எல்லைகள் எல்லாவற்றிலும் அன்பு என்று சொல்லப்படுகிறதான வார்த்தை அதிகமாக காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்தது மாத்திரமல்ல, நான் அன்பா இருக்கிறேன், நீங்களும் அன்பா இருங்கள் என்று சொல்லி நமக்கும் அந்த போதகத்தை கற்றுக் கொடுப்பதை கூட நாம் பார்க்க முடிகிறது. யோவான் 13வது அதிகாரம் 34வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்ற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். யோசித்து பாருங்கள், ஆண்டவர் ஏன் இதை புதிதான கட்டளை என்று சொல்ல வேண்டும்? ஆண்டவர் அந்த கட்டளையை பிரதானப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இதற்கு முன்பதாக என்ன கட்டளை இருந்தது? டிட் ஃபார் டேட், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்கிறதான் இருந்தது. ஒருவன் எனக்கு துரோகம் செய்தால் அவனுக்கு நான் மறுபடியும் துரோகம் செய்வேன், இல்லை என்று சொன்னால் அவனை நான் நேசிக்க மாட்டேன், அவனை நான் மறக்க மாட்டேன். இப்படியெல்லாம் அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் உன்னை ஒரு கணத்தில் அறிந்தால் மறு கணத்தையும் காட்டி, இதுதான் உண்மையான அன்பு. எனவே தான் இந்த இடத்துல சொல்லுகிறார், ஒரு புதிதான கட்டளை, நான் உங்களுக்கு அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? நாமும் பழிக்கு பழி வாங்குதலுக்குரிய எண்ணங்களை நாம் வைத்திருக்கிறோமா? இல்லை யாராவது ஒருவர் நமக்கு துரோகம் செய்தாலோ, இல்லை யாராவது ஒருவர்
நமக்கு விரோதமான காரியங்களை செய்தால் அவர்களிடத்தில் அன்பு செலுத்துகிறோமா? நம்முடைய சொந்த குடும்பத்துல நாம் அன்பு செலுத்துகிறோமா? ஒருவேளை கணவன்மாரா இதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய குடும்பங்களை நீங்கள் நேசிக்கிறீர்களா? உங்களுடைய மனைவிகளை நீங்கள் நேசிக்கிறீர்கள்? மனைவிகளாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது உங்களுடைய குடும்பங்களை, பிள்ளைகளை, கணவனை நீங்கள் நேசிக்கிறீர்களா? சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஏன் இந்த அன்பு தணிந்து போகிறது? வேத வசனம் சொல்லி இந்த கடைசி காலத்துல அன்பு தணிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒருவர் வஞ்சிக்க கூடாதபடிக்கு இந்த அன்புல நாம் நிலைத்திருக்க வேண்டும். நம்முடைய குடும்பங்கள்ல நாம் அன்பு செலுத்த வேண்டும். நம்முடைய நெய்பர்ஸ், நம்முடைய சகோதரர்களிடத்தில் நாம் அன்பு செலுத்த வேண்டும். நம்முடைய அயலாரிடத்துல நாம் அன்பு செலுத்த வேண்டும். வேதவசனம் சொல்லுகிறது அன்புதான் பிரதான கற்பனை. இப்படியாக பவுல் சொல்லி கடைசியில் 1 கொரிந்தியர் 13 அன்புதான் எல்லாம் என்று சொல்லி அவர் முடித்து விடுகிறார். அப்ப என்னிடத்தில் அன்பில்லை என்று சொன்னால் நான் சத்தமிடுகிற வெண்கலம் போல இருக்கிறேன். நான் எவ்வளவு சத்தமிட்டு நான் அநேக காரியங்களை செய்தாலும், நான் அநேகருக்கு பிரசங்கம் பண்ணினாலோ, எனக்குள்ளாக என்ன வேண்டும்? அன்பு வேண்டும். எனக்குள்ளாக இருக்கிறதான அந்த கசப்பு மாற வேண்டும். எனக்குள்ளாக இருக்கிறதான அந்த எண்ணம் மாற வேண்டும். இதைதான் நம் கர்த்தரும் எதிர்பார்க்கிறார். அன்பு எப்படிப்பட்டதான அன்பா இருக்க வேண்டுமா பாருங்க. ரோமர் 12வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக, தீமை விருத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். அன்பு எப்படிப்பட்டதான அன்பா இருக்க வேண்டுமா? மாயமற்றதா இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு முன்பாக உயர்ந்தவன் என்று இல்லை, ஆண்டவருக்கு முன்பாக தாழ்ந்தவன் என்று இல்லை, ஆண்டவருக்கு முன்பாக பணக்காரன் என்று இல்லை, ஆண்டவருக்கு முன்பாக ஏழை என்று இல்லை. எல்லாரிடத்திலும் ஆண்டவர் அன்பு செய்தார். ஆண்டவர் தகுதி பார்த்து யாரையும் நேசிக்கவில்லை. இந்த உலகத்தில் உள்ள எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். ஒரு அருமையான பாடல் சொல்கிறது, ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், வறுமையில் வாழ்பவன் என் நண்பன், வருத்தத்தில் இருப்பவன் சகோதரன், எல்லாரும் காரணம் அவனும் மனிதன் என்னென்னு சொன்னார். அவனையும் கர்த்தர் நேசிக்கிறார் என்று சொல்லி அருமையான ஒரு பழைய பாடல் உண்டு. பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல ஒருவேளை நம்முடைய வீடுகளில் நாம் கிறிஸ்துமஸ் கொண்டாடி கொண்டிருக்கலாம், சந்தோஷம் கொண்டாடி கொண்டிருக்கலாம். இந்த அன்பை மற்றவர்களிடத்தில் நாம் பகிர வேண்டும். இந்த அன்பை பகிர்வதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் என்று சொன்னால் அன்பை பகிர்கிறதான ஒரு செயல். நாம் மற்றவர்களிடத்தில் அன்பு காட்டும் போது மாத்திரமல்ல, நாம் வணங்குகிறதா அந்த தெய்வத்தை நாம் காட்டுகிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒருபோது நாம் இதை மறந்துவிடக்கூடாது. நம்மை உண்டாக்கின அந்த தெய்வத்தை வெளிப்படையாக நாம் காட்டுகிறோம். அவர் நம்மிடத்துல வைத்ததான அந்த அன்பை நாம் வெளிப்படையாக காட்டுகிறோம். இதைதான் நாம் வாசித்தோம். ரோமர் 5வது அதிகாரம் 5வது வசனத்துல நாம் வாசித்தது போல தேவனுடைய அன்பு நம்ம இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கிறது. இந்த அன்பை நாம் காட்டுகிறவர்களா இருக்க வேண்டும். யோசித்து பார்ப்போம். பகையினால நாம் என்ன சாதிக்க முடியும்? நாம் மற்றவர்களிடத்தில் அன்பு செலுத்தாததுனால ஏதாவது ஒரு காரியத்தை நம்மால் சாதிக்க முடியுமா? ஏதாவது ஒரு லாபகரமான காரியம் நமக்கு இருக்குமா? கடைசியில நாம் பார்ப்போமானால் எதுவுமே இருக்காது. ஆனால் அன்பு செலுத்தும் போது, அவர்களிடத்துல நாம் அநேக காரியங்களை அன்போடு கூட நடந்து கொள்ளும் போது, அதன் மூலமாக உண்டாகிறதான நற்பெயர் நமக்கு மாத்திரமல்ல, நம்மை உண்டாக்கினதான அந்த ஆண்டவருக்கும் சேரும். அவர் நாமம் நம் மூலமாய் மகிமைப்படும். ஒரு விசை அன்பு செலுத்துவதை நாம் பின்பற்றுவோம். இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல ஒரு தீர்மானம் எடுப்போம். இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு அன்பு இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆண்டவர் நமக்கு அன்பு செலுத்தும்படியா ஒரு மாதிரியை வைத்திருக்கிறார். அவர் ஒரு மாதிரியை வைத்து போனா இன்னைக்கு அதை நாம் பின்பற்றி நடக்கிறோமா? இன்னைக்கு இல்லை விட்டு சொன்னா ஒரு கிறிஸ்துமஸ் மாத்திரம் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோமா? யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் வைத்து சென்ற மாதிரியை பின்பற்றி அதன்படி நாம் நடக்கும் போது அதற்கேற்ற பலன்களை கர்த்தர் நிச்சயமாக நமக்கு தருவார். பிரியமானவர்களே, எனவே தேவனை நோக்கி நாம் கேட்கும், ஆண்டவரே, இதற்கேற்ற அம்மிடத்தில் நீர் எங்களுக்கு தந்த அந்த அன்பை நாங்கள் பின்பற்றி நடக்க எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நாம் கேட்போம். கர்த்ததாமே நாம் கேட்ட அந்த வார்த்தைகளின் மூலமாக நம்ம ஒருவரையும் காத்து வழி நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவை உம்மை நோக்கி பார்க்க, கர்த்தாவை நீர் செய்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றியப்பா. இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலோ நீர் எங்களுக்கு என்ன மாதிரியை வைத்து சென்றீர் என்பதை குறித்து நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அப்பா, நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்மிடத்திலே நீர் எங்கள் மேல் அன்பு வைத்தது போல நாங்களும் ஒருவர் அன்பு செலுத்தவும், அன்புக்குரியவர்களாய் நடந்து கொள்ளவும் கிருபை கொடுங்கப்பா. கர்த்தர் நீர் அப்படி செய்கிற மேலான கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கே துதிகன மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.